அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் திரு விஜய் அவரிடமிருந்து விவாகரத்து கேட்டு அவருடைய மனைவி சங்கீதா அவர்கள் நீதிமன்றத்தை நாடியிருந்தாங்க. அந்த விவாகரத்து மனுவில் என்னுடைய கணவர் நடிகர் திரு விஜய் அவர்கள் ஒரு நடிகையோடு திருமணம் கடந்த உறவில் இருக்கிறார். இதை அறிந்து நானும் என் குழந்தைகளும் மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டோம். கடந்த 5 ஆண்டு காலமாக ஒரே வீட்டுக்குள்ள நான் மிகப்பெரிய மன உளைச்சல் இருக்கிறேன். இதனால் அவரிடமிருந்து எனக்கு விவாகரத்தை பெற்றுத்தாங்கன்னு சொல்லி அவங்க சொல்லித்தாங்க. அதே போல இதை மறுத்தால் அந்த நடிகனுடைய பெயரையும் ஆதாரங்களையும் நான் வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் ஏஜிஎஸ் குடும்பத்தாருடைய திருமணத்திற்கு ஒரு நடிகையோடு விஜய் அவர்கள் சென்றிருப்பது பேசும் பொருளாக மாறி இருக்குது. உன்னுடைய மனைவி உன்னுடைய குழந்தைகள் அங்கே கதறி கொண்டிருக்கும் போது திருமணம் கடந்த உறவில் இருக்கார் அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கும்போது நீ எந்த விதமான குற்ற உணர்ச்சி இல்லாமல் உன்னுடைய தொண்டர்களை பற்றியோ உன்னுடைய ரசிகர்களை பற்றியோ உன் மனைவியை பற்றியோ உன் பிள்ளையை பற்றியோ உன் மகளை பற்றியோ கவலைப்படாமல் நீ உன்னுடைய தேவை தான் முக்கியம், என்னுடைய ஆசை தான் முக்கியம், எனக்கு பிடிச்சது தான் பண்ணுவேன் அப்படின்னு நீ திருமணத்துக்கு ஒரு நடிகையோட போறிய, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா அப்படின்னு விஜயனுடைய ரசிகர்கள் தொண்டர்கள் ஒரு பக்கம் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஏஜிஎஸ் உடைய படத்தில் 2 பேர் நடிச்சிருக்காங்க. ஒரு கோ ஆக்டர், 2 பேரும் கொல்லிக்கு நண்பர்களாக கூட இருக்காங்க இல்லையா? ஒரு ஆணும் பெண்ணும் நண்பர்களாக இருக்கக்கூடாதா? ஒரு ஆண் ஒரு பெண்ணை வந்து நண்பியாக பார்க்கக்கூடாதா? அப்படிங்கிற பார்வையில் நீ ஏன் பார்க்க மாட்டீங்க? இது எந்த விதமான தப்பு நடக்க வாய்ப்பு இல்லை, அவர் தெளிவாக தான் இருக்காரு, அவர் ஏதோ ஸ்டேட்மெண்ட்டை சொல்ல வர்றாரு அப்படின்னு சொல்லி இன்னொரு தரப்பு சொல்கிறாங்க. உண்மையிலே எது தப்பு எது சரி, விஜய் அவர்கள் இந்த சூழ்நிலையில் இப்படி நடந்து கொண்டது சரியா அப்படிங்கிறதான் இந்த காணொலி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நியாயத்தை மட்டும் தான் சொல்லணும். யாருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளையும் எட்டி பார்த்து இவர் யார் கூட வாழ்றாரு, இவர் யார் கூட பேசுறாரு, இவர் யார் கூட தங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லுகிற உரிமை யாருக்கும் கிடையாது. நடிகர் தாவேக்கோட தலைவர் விஜய் அவர்கள் எந்த கார்ல பயணம் பண்றாரு, அந்த காருக்குள்ள யார் கூட பயணம் பண்றாரு, அவர் எந்த வீட்டில் தங்கியிருக்காரு, அவர் யார் வீட்டில் தங்கியிருக்காரு, இதெல்லாம் கேள்வி கேட்க வேண்டிய அவசியமோ தேவையோ அரசியல் ரீதியாக கிடையவே கிடையாது. அதை பேசுவது அநாகரிகம் என்பதில் எனக்கு 100 விழுக்காடு உடன்பாடு உண்டு. ஆனால் விஜய் அவர்கள் ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இந்த சமூகத்துக்கு சொல்ல வர்றாரோ, ஏதோ ஒரு கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறாரோ, அவர் வந்து அமைதியான பாங்கு கொண்டவர் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அப்போ அந்த அமைதியாக இருப்பதனாலேயே அவருக்கு வந்து ஏதோ ஒரு கருத்தை ஒரு செயல்பாட்டு வழியாக சொல்ல வராரோ அப்படிங்கிறது நேற்றைய சம்பவத்தின் மூலமாக தெரிய வந்தது. உண்மையிலே எனக்கு பேசுறது உடன்பாடு இல்லைங்க, சத்தியமாக சொல்கிற உடன்பாடு கிடையாது. ஆனால் தாவேக்காவுடைய தொண்டர்கள் விஜயை ஆழமாக நேசித்த, விஜயினுடைய படங்களின் மூலமாக ரசிகர்களாக மாறி தொண்டர்களாக மாறியவர்கள் சில பதிவுகளை போட்டிருந்தாங்க. அந்த பதிவுகளை பார்த்த பிறகு என்னுடைய மனதை நான் முழுமையாக மாற்றிக்கொண்டேன். உண்மையிலே என் மனதை மாற்றியதே அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான், அந்த நண்பா நண்பீஸ் தான், அந்த தோலா தோழிஸ் தான். அதில் ஒரு தோழி மரியா, இட்ஸ் மரியா அப்படிங்கிற ஒரு ஐடி, அன்ஃபாலோடு டிவிகே விஜய் அப்படின்னு போட்டு, ஒழுக்கம் ரொம்ப முக்கியம், அது உங்ககிட்ட இருக்கிற மாதிரி தெரியல, லைஃப்பில் ஒரு கட்சி ஆட்சிக்கு வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன், குட் பை டிவிகே. அடுத்து பிகில் மைக்கேல் அப்படின்னு ஒரு டிவிகே ஐடி, நீ பண்ணது துரோகம், ஒரு கிறிஸ்டியனாக இருந்துக்கிட்டு இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, உன் தலையை நீயே மண்ணவாரி போட்டுக்கிட்ட, என்னாலும் உனக்கு முட்டு கொடுக்க நாங்கள் இருக்கோங்கிற கருவம் உன் தலைக்கு ஏறிடுச்சு, நீ செருப்படி வாங்க அண்ணா, நான் உங்கள் கூட இல்லை. சிரிப்பதற்கல்ல. அடுத்தால குசி அஃபிஷியல் அப்படிங்கிற ஒரு ஐடி, நாட் கோயிங் டு டிஃபன் எனிமோர், அவ்வளோ நம்புனேன் நான் ஒன்று அப்படின்னு சொல்லி இந்த வடசென்னை படத்தில் ராஜன் அமீரோடைய தம்பி இருக்கார்ல, அவர் ராஜனை குத்துன உடனே கதறிட்டு வெளியே வருவார், அந்த காட்சி எடுத்து அந்த பையன் போட்டிருக்கான். அப்புறம் சக்தி அப்படிங்கிற ஒரு ஐடி, எல்லாமே வந்து விஜயினுடைய ஹார்ட் கோர் ஃபேன்ஸு, தாவேக்காவுடைய முரட்டு ஆதரவாளர்கள். கரூரில் துள்ள துடிக்க 41 பேர் இறந்த பொழுதும் விஜய்க்கு முட்டு கொடுத்து நின்றவன், ஜனநாயகன் படத்தை தாமதமாக கொண்டு போய் சென்சாருக்கு கிடைக்காம ஒரு நாடகத்தை ஆடிய பொழுதும் இது திமுகவின் சதி, இது பாஜகவின் சதி, இது சிபிஎஃப்சியின் சதி என்று முட்டு கொடுத்தவன், இப்பொழுதும் விஜய்க்கு பின்னாடி காருக்கு பின்னாடி நாய் மாதிரி, இந்த காருக்கு பின்னாடி நாய் ஓடுற மாதிரி ஓடி சாகும்போது கூட தலைவர் என்ன பண்ணுவார், தளபதி என்ன பண்ணுவார், நீங்கள் ஏண்டா போகிறீங்க என்று சாகரவனை நோக்கி கேள்வி கேட்கக்கூடிய முரட்டு முட்டு கொடுக்குறவன் கேட்குறான், ஐயையோ இதுக்கு மேலே நம்மளால் அடி வாங்க முடியாது சாமி, நோ அப்படின்னு சொல்லி அழுறான். அப்புறம் இன்னொரு ஐடி, ஒரு பக்கம் எல்லாம் களத்தில் கட்சிக்காக வந்து வேலை செஞ்சிட்ருக்கான், ஒரு பக்கம் எல்லாத்தையும் மண்ணள்ளி போடுற மாதிரி நீங்கள் ஏதாவது பண்ணுவீங்க,
உங்களுக்காக வந்து ரோட்டில் நிற்கிறவன், சோசியல் மீடியாவில் வேலை வெட்டியில் நேரங்காலம் பார்க்காம முட்டு கொடுக்குறவன் எல்லாம் பார்த்தா கிறுக்கு பைய மாதிரி தெரியுதா? அவ்வளவு திமிரு. என்னது உங்களுக்கு அக்கறை இல்லை, அப்போ நாங்கள் எதுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டுருக்கிறான். எல்லாரும் சொல்ல வர்ற வார்த்தை. அப்புறம் இன்னொரு பையன், இது வந்து ஒரு ஈழத்தமிழர் அப்படின்னு சொல்லிக்குவார். அவர் தொடர்ச்சியாக தமிழ் தேசிய ஆதரவாளராக இருந்து இப்பொழுது பெரிய பெரியார் பற்றாளராக மாறி விஜய்க்கு முட்டு கொடுத்துருந்தார். அவர் போட்டிருக்காரு, ஸோ சங்கீதா சொன்னது சரிதான், விஜய்க்கும் அந்த நடிகைக்கும் கள்ள தொடர்பு இருக்குது. இவ்வளவு நாளாக அந்த நடிகை பேரை போட்டு திரிசா விஜயை வச்சிருக்கிறா. கட்டுன பொண்டாட்டி ஏமாட்டி விட்டு இன்னொரு பொண்ணு கூட ஊர்மைவது பெருமைக்குரிய விஷயமாப்பா, கேவலம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கான். அப்புறம் பிரசாந்த் ரங்கசாமி தொடர்ச்சியாக விஜயை வந்து ஆதரித்தார், தாவேக்கா ஆதரித்தார், நம்முடைய நண்பர் தான், சகோதரர் தான், இதுக்கெல்லாம் முட்டு கொடுக்க முடியாதுண்ணா அப்படின்னு சொல்லி ஃபேமிலி ஃபஸ்ட்டு, எவ்ரிதிங் எல்ஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு போட்டிருக்காப்புல. அப்புறம் அதே மாதிரி ஒவ்வொரு பசங்களும் உங்களுக்காக தங்களோட லைஃப்பை ஸ்பாயில் ஆனாலும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லி ரிஸ்க் எடுத்து உங்களுக்காக ஒவ்வொன்றும் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் என்னன்னா இந்த குடும்பத்தை கெடுக்கிறவ கூட சேர்ந்து திருப்பி என்ன மயிர் இது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எலெக்ஷனை பற்றி எங்களுக்கு இருக்க டென்ஷன் கூட உனக்கு இல்லையான்னு சொல்லி குட்டி அப்படிங்கிற ஒரு ஐடி. அதே போல் இன்னொருத்தங்க சொல்லியிருக்கான், இது வந்து கட்ஸோட வந்திருக்காரு, ப்ரோ சட்ஸ் எவ்ரி ஒன் மவுத் சோஸ் ஹிஸ் ஹட்ஸு, அப்படியே கட்ஸின் மூலமாக எல்லாருடைய வாயை மூடிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒருத்தன் போட்டிருக்கான். அது கீழே வந்து மயிறு கட்ஸு. இந்த மனுஷனுக்காக ஊர் ஃபுல்லாக வம்பிழுத்து வச்சு, ஒருத்தன் கூட தமிழ் எழுத மாட்டான், அப்புறம் தமிழ் எழுதி வச்சுருக்காங்க, ஃபுல்லாக வம்பிழுத்து வச்சு அவர் ஒரு இடத்துல கூட விட்டு கொடுக்காம அவரை நம்பி எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க, போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன், எதெல்லாம் மசுரா கூட மதிக்காமல் இஷ்டத்துக்கு தான் நான் பண்ணுவேன்னு சொன்னால் அவர் சினிமாவிலே இருந்துக்கலாம் அப்படின்னு ஒருத்தன் போட்டிருக்கான். இது மாதிரி ஃபீல் ஃபார் சங்கீதா, சேமான் யூ ஆக்டர், அவ்வளோ காஜியாடா உனக்கு அப்படின்னு ஒரு பையன் கேட்டிருக்கான். இன்னொருத்தன், கரூர் சம்பவம் அப்போ உன்னை ஏதாச்சும் பண்ணிடுவாங்கன்னு எங்கிருந்தோ வீடியோவை நோண்டி எடுத்து உனக்காக சப்போர்ட் பண்ண கூட்டமையா நாங்கள், ட்விட்டர்லன்னு போட்டிருக்கான், ஏதோ ட்விட்டர்னு, இன்னும் கூட முழுசாக நம்ப முடியல, ஆனால் உண்மைன்னு மட்டும் தெரியட்டும் அப்போ இருக்கு கச்சேரி உனக்கு அப்படின்னு சொல்லி லவடைக்காபாலா ஏதோ போட்டிருக்கான். சரி விடுங்க. சின்னனூர் ஐடி, நான் கொண்டாடி தீர்த்த ஒரு டேஸ் மகன் ஆகப்பெரும் சைக்கோ டேஸானாக இருந்து காட்டியதுக்கு நன்றி அப்படின்னு ஒருத்தன் போட்டிருக்கான். அப்புறம் ரைட்டர் அப்படின்னு ஒருத்தன், உனக்காக ஒரு வாரமாக திமுக காரன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன், நீ என்னடான்னா இந்த நடிகை கூட கள்ள டங்காஸ் போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு ஒருத்தன் போட்டிருக்கான். என்னன்னு தெரியல டங்காஸ்னு. இப்படி எல்லாமே நிறைய இன்னொன்று தரக்குறைவான நிறைய வார்த்தைகள் இருந்துச்சு. ரொம்ப டீசெண்டாக ஒருத்தர் எழுதியிருந்தார். ஒரு மிக முக்கியமான முன்னாள் தயாரிப்பாளர், மிகுந்த புகழ்பெற்றவர்கள் சாதாரண மக்களுக்கு நேர்மையான மற்றும் மரியாதையான வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதை எடுத்துக்காட்டாக காட்டும் பெரிய பொறுப்பு உடையவர்கள். அந்த பொறுப்பை அவர்கள் புறக்கணித்தால் மக்கள் அவரிடம் வைத்திருக்கிற மரியாதையை இழந்து விடுவார்கள். ஒவ்வொரு மனிதருக்கும் குடும்பமே முதன்மை. குடும்பத்தை அலட்சியமாக நடத்தி மனதளவிலோ உணர்ச்சி அளவிலோ காயப்படுத்தினால் அவர்களிடம் இருந்த அன்பும் மரியாதையும் மெதுவாக குறைந்து போய்விடும். இப்படியான செயல்களை எந்த சூழ்நிலையிலும் சாதாரணமாகவோ அல்லது நியாயப்படுத்தியோ பார்க்க முடியாது. குடும்பத்தை முக்கியமாக கருதும் ஒருவராக சில முன்னணி நடிகர்கள் தங்கள் செயல்களால் மில்லியன் கணக்கான ரசிகர்கள் மற்றும் பின்தொடர்பாளருக்கு தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்துவது எனக்கு மிகுந்த கவலை அளிக்கிறது அப்படின்னு போட்டிருக்காரு. உண்மையிலே வந்து தனஞ்சயன் தயாரிப்பாளர் தனஞ்சயனுடைய கருத்து, அந்த கருத்து இருந்து தான் அந்த காணொலியை நான் தொடங்கலான்னு இருந்தேன். இன்னொரு ஐடி மைக்கேல் அஃபிஷியல் அப்படிங்கிற ஒரு ஐடி, அது நான் ரெகுலராக அந்த பையனை பார்த்துருக்கேன், தொடர்ச்சியாக தாவேக்காக எழுதக்கூடிய பையன். அவன் சொல்கிறான், நான் போகிற சர்ச்சைக்கு குறைஞ்சது 3000 பேர் வர்றாங்க, அதில் 1000 பேர்கிட்ட சொல்லி வச்சுருந்தேன், இந்த தடவை நம்ம விஜயனாக்கு ஓட்டு போடலாம், அவரும் நம்மளை மாதிரி கிறிஸ்டியன் தான், நாம தான் அவருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு அவங்களுக்கு சரி உனக்காக போடுறேன்னு சொன்னாங்க. இவ்வளோ நாள் அவங்க டிஎம்கேக்கு ஓட்டு போட்டு இருந்தவங்க இப்போ தூங்கி எழும்பி பார்த்தா 23 மிஸ்டு காலு. ரொம்ப முக்கியமான ஒருத்தர் ஃபோன் மட்டும் அட்டன் பண்ணேன், அவருக்கு ஒரு 53 வயசு இருக்கும். முதல் வார்த்தையை, உங்கால் என்னையா இவ்வளவு சீப்பாக இருக்காரு, இவருக்கா ஓட்டு போட சொல்லி எங்ககிட்ட கேட்ட, தயவு செய்து இனிமேல் சர்ச்சில் பேசாதப்பான்னு சொல்லிட்டு அவரே கட் பண்ணிட்டாரு. ஹலோங்கிற ஒரு வார்த்தை மட்டும்தான் நான் பேசினேன். எனக்கு தனக்கு தோன்றதை பண்ணுறவன் தலைவன் இல்லைன்னா, தான் எடுக்கிற முடிவு மற்றவங்களை பாதிக்குதான்னு சிந்திச்சு முடிவெடுக்கிறவன் தான் தலைவன். உண்மையிலே நான் கூட தற்கூரி நினச்சேன், தற்கூரிலையும் பல ஆச்சரிய குறிகள் இருக்காங்க. அப்படி தான் இந்த பிகில். நீ விதைச்சதை நீ தான் அறுக்கணும், ஒரே பரிகாரம் தான், இதை திருத்தி கொள்ள. சங்கீதா அண்ணி கூட சேர்ந்தா தான் நீ முதல்வராக முடியும், இல்லைன்னா இன்னொரு கோமாளியாக நீ ஆக்கப்படுவ. தன் பாவங்களை மறைக்கிறவன்
வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்துவிட்டு விடுகிறவனே இரக்கம் பெறுவான். இது வந்து பைபிளில் வருகிற வாசகத்தை சொல்லி இதற்கான அர்த்தம் உங்களுக்கு தெரியும், உங்கள் மேலே உள்ள அக்கறையில் தான் சொல்கிறேன் அப்படின்னு அந்த பையன் எழுதிக்கிறான். உண்மையிலே ரொம்ப உளமாற உள்ளார்ந்து பாதிக்கப்பட்டு அந்த பையன் எழுதிக்கிறான். அவனுடைய வார்த்தை வந்து சாதாரண வார்த்தை கிடையாது. எனக்கு காலையில் ஒரு 2 முக்கியமான அருத்தந்தைகள் ரொம்ப நம்ம கூட எனக்குமா பேசக்கூடியவங்க. அப்போ அவங்களும் இதே மாதிரி மனநிலையில் இருந்தாங்க. அப்போ அவங்கள்ட்ட நான் தொடர்ச்சியாக பேசுவேன். அவங்க வந்து தமிழ் பற்றுலாம் உண்டு, ஆனாலும் வந்து ஒரு கிறிஸ்டியன் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறதுல அவங்களாம் ஆதரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, பைபிளில் ஒரு வாசகம் இருக்குது, ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிற ஒருவன் மனதளவில் அவரோடு விபச்சாரம் செய்தாற்று அப்படின்னு சொல்லி பைபிளில் ஒரு வாசகம் இருக்குது. அதாவது மனதளவிலேயே ஒரு பெண்ணை இச்சையாக பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தில் ஒரு மதத்தை பின்பற்றி விட்டு இவர் எப்படி இப்படி செய்கிறாரு? அவர் மனைவி அங்கே, அவளும் கிறிஸ்தவ பெண்ணு தானே, அவன் மனைவி அங்கே துடிச்சுக்கிட்டு இருக்கா, 5 வருஷம் நான் மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன். எதனால்? நீங்கள் ஒரு நடிகையோடு திருமணம் கடந்த உறவில் இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சதுனால நான் டிஸ்டர்ப் ஆகிட்டேன்னு சொல்லி நீதிமன்ற படிக்கட்டை ஏறியிருக்கிறா. மீண்டும் அவள் மன உளைச்சலுக்கு ஆளாவா? அவள் மட்டுமல்ல, அவருடைய மகன், அவருடைய மகள், 2 பேருக்குமே, மகளுக்கு 20 வயசு, மகனுக்கு 26 வயசு, 2 பேருக்கும் திருமணம் முடிச்சா நாளைக்கு 1 வருஷத்தில் குழந்தை பிறந்துடும். கிட்டத்தட்ட தாத்தா ஒரு ஸ்டேஜில் இருக்காப்புல. அப்போது 2 பேரும் திருமணம் வாழ்க்கையை தொடக்கூடிய நிலையில் மகனையும் மகளையும் வைத்துக்கொண்டு இவர் அவங்கள பற்றி கவலைப்படாமல் எனக்கு பிடிச்சது தான் பண்ணுவான்னா இவன் எப்படி தம்பி தலைவனாக இருக்க முடியும்? நான் இவன் வந்து தலைவனாக இருக்க வேண்டாம், ஒரு கிறிஸ்தவனாக தான் இருப்பேன்னு பார்த்தேன், அது கூட இல்லை. இயேசுநாதருடைய வாழ்க்கை என்பது ஒழுக்கத்தில் நிறைந்தது, ஒழுக்கத்தால் கட்டமைக்கப்பட்டது. அதனால தான் அவர் தலைவராக கொண்டாடப்பட்டார். ஒரு போராளி தலைவனாக கடவுளாக கொண்டாடப்படுறாருன்னா ஒழுக்கம் நிறைந்த வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒருத்தரை பின்பற்றுன்னு சொல்லக்கூடியவர், அப்படிப்பட்ட ஒருத்தரை வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை போய் தேவாலயத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர், நான் வெறுமையோடு ஜோசப் விஜய்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் இப்படி ஒரு ஒழுக்கம் கட்ட வாழ்க்கையை வாழ்கிறாரு அப்படின்னா இவர் எப்படி நாங்கள் ஏற்றுக்க முடியும்? நீங்கள் இது வரைக்கும் பேசுனதுக்கு விமர்சனம் வந்துச்சு, இப்போ நீங்கள் பேசுங்கன்னு சொன்னார். நான் இப்பவும் சொன்னேன், அவருடைய தனிமனித வாழ்க்கையில் நான் ஒருபோதும் போக மாட்டேன், அது எனக்கு தேவையும் கிடையாது. ஆனால் சில செய்திகளை அவருடைய ரசிகர்களே சொல்கிறாங்க, அதை நான் சொல்லுவேன்னு சொன்னேன். அப்போது அந்த தயாரிப்பாளர் தனஞ்சயன் அழகாக பதிவு பண்ணியிருந்தார். நாம் ஒரு தலைமுறைக்கு ஒரு புதிய ஆற்றலாக வரக்கூடிய நம்மை நம்பியிருக்கக்கூடிய பின்தொடர்பாளருக்கு, பார்வையாளருக்கு ரோல் மாடலாக இருக்கணும். ரோல் மாடலாக இருக்க வேண்டிய நீங்களே அங்கே உங்கள் மனைவி மேலே எமோஷ்னலாக உங்களுக்கு கனெக்ட் இல்லையா? உங்கள் பிள்ளை மேலே உங்களுக்கு எமோஷ்னல் கனெக்ட் இல்லையா? உங்கள் மகன் மேலே உங்களுக்கு எமோஷ்னல் கனெக்ட் இல்லையா? அந்த 3 பேரும் இந்த வீட்டுக்குள்ளே எங்களால் வாழ முடியலன்னு சொல்லி உங்ககிட்ட இருந்து கிட்டத்தட்ட மனைவி விவாகரத்து, மகளும் மகனும் விவாகரத்து கேட்க முடியாது, ஆனால் சேர்ந்து தான் கேட்குறாங்க, மொத்தமாக வாழ முடியலன்றாங்க. அப்போ அவங்களோட தான் நீங்கள் எமோஷ்னலாக கனெக்ட் ஆகணும். யார் எமோஷ்னல் கனெக்டு? நடிகை எமோஷ்னல் கனெக்ட் கிடையாது, தொண்டை எமோஷ்னல் கனெக்ட் கிடையாது, தோளா தோழிஸ் நண்பா நண்பீஸ் எமோஷ்னல் கனெக்ட் கிடையாது. அவன் இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு இன்னொரு கட்சிக்கு போவான். ஆனால் இன்னைக்கும் நாளைக்கும் எத்தனை தலைமுறை வந்தாலும் விஜயினுடைய மகன் ஜேசன் தான், விஜயனுடைய மகள் திவ்யா தான், விஜயனுடைய முதல் மனைவியாக இருந்தவர் சங்கீதா தான். அப்போ அவங்க கூட தானே எமோஷனல் கனெக்ட் வேணும். இது எலெக்ஷன் இல்லை, எனக்கு எமோஷனுங்கிறாரு. அந்த எமோஷன் யார் கூட இருந்துக்கணும்? உங்களுடைய ரத்தத்தில் பிறந்தவன் ஜேசன், உங்களுடைய ரத்தத்தில் பிறந்தவர் திவ்யா, உங்கள் ரத்தம் கலந்து உருவானது சங்கீதாவுடைய உடலில். அவங்களோட இல்லாத எமோஷனல் கனெக்ட் யார் மேலேயும் உங்களுக்கு வருதுன்னா நீங்கள் எப்படி உண்மையான மனிதத்தன்மை கொண்டு இருக்க முடியும்? அவங்க கதறி கொண்டிருக்கும் போது இதனால தான் நான் பாதிக்கப்படுறேன்னு சொல்லும்போது, அப்படியா, அப்போ இதையே நான் இன்னும் செய்கிறேன், நீ இன்னும் கதறு, நீ இன்னும் எமோஷனல் ஆகு, நீ இன்னும் மென்டலாக டிஸ்டர்ப் ஆகு, நீ மென்டலாக டிஸ்டர்ப் ஆவியா, நான் என்னமும் பண்ணுவேன் அப்படிங்கிற மனநிலை எப்படிப்பட்ட மனநிலை? அவர் என்ன பண்ண வர்றாருன்னா ஒரு நார்மலைஸ் பண்ண வர்றாரு, ஒரு நியூ நார்மல்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது இது வரைக்கும் இருந்ததில்லை, நான் இப்படித்தான் இருப்பேன், இது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அரசியலாக நான் வேற, தனிப்பட்ட வாழ்க்கையில் வேற அப்படின்னு நார்மல் பண்ண வர்றாப்புல. மேற்கத்திய கலாச்சாரம்னு ஒன்று இருக்குது. யார் வேணாலும் யாரை வேணாலும் ஹக் பண்ணலாம், தெரிந்த நண்பர்கள் கிஸ் பண்ணிக்கலாம், ஹக்கு கிஸ் அப்படிங்கிறது சாதாரண கலாச்சாரம். உடைகள்லையும் நவநாகரிக உடைகள், லிவின் வாழ்க்கை சாதாரணம். அமெரிக்காவில் பிடிச்சிருந்தா வாழலாம், இல்லை கழட்டி விட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த பெஸ்டி, பாய் ஃப்ரெண்டு, இந்த மாதிரி கலாச்சாரங்கள், பப்பு பாரு, இல்லை எல்லா கலாச்சாரமும் மேற்கத்திலிருந்து நம்மக்கிட்ட கொஞ்சம் வந்திருக்கு, அங்கே முழுமையாக இருக்குது.
டைவர்ஸுங்கிறது சர்வசாதாரணமாக நடக்கும். அப்படிப்பட்ட யார் வேணாலும் எப்படி வேணாலும் வாழலாம், ஆணுமானும் சேர்ந்து வாழலாம், பெண்ணும் பெண்ணும் சேர்ந்து வாழலாம், ஆண் கூடையும் பெண் கூடையும் சேர்ந்து வாழலாம். இப்படி எல்ஜிபிடிக்கு பைசெக்சுவல் எல்லாத்தையும் முழுமையாக ஆதரிக்கக்கூடிய ஒரு அமெரிக்க சமூகம் தனக்கான தலைவனை தேர்ந்தெடுக்குது. கிளின்டனோ ஒபாமாவோ ஜோ பைடனோ தன் மனைவியோடு வர வேண்டும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு. கிட்டத்தட்ட 24 வயசு டிஃபரன்ஸு யாருக்கு? இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரம்புக்கும் அவருடைய மனைவிக்கும். இவருடைய வயசுக்கு ஒப்பிடும்போது அவங்க 23 வயசு குறைவு, இளைய, ரொம்ப யங் ஒய்ஃபு. ஆனாலும் அதை அவர் லீகலைஸ் பண்ணி அவரோடு தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தால் மட்டும்தான் ட்ரம்புக்கு ஓட்டு விடும். ட்ரம்ப் இதை எதிர்க்கிறாரு, வெனிசுலாவை எதிர்க்கிறாரு, சீனாவை எதிர்க்கிறாரு, ரஷ்யாவை எதிர்க்கிறாரு, அதை எதிர்க்கிறாரு. அவர் வந்தால் அமெரிக்காக்குள்ளே அமெரிக்காவில் மட்டும் தான் வாழ முடியும் மாற்றிடுவார். அதுக்கெல்லாம் மட்டும் ஓட்டு கிடையாது. அவருடைய குடும்ப வாழ்க்கை சரியாக இருக்கா, அவன் சரியாக இருக்கானா, நான் எப்படி இருப்பேன்டா நீ கேட்கக்கூடாது. ஆனால் என் தலைவன் சரியாக இருக்குன்னு சொல்லி எப்படி மேற்கத்திய கலாச்சாரத்தை இந்த ஒருவனுக்கு ஒருத்திங்கிற கோட்பாடே இல்லாத ஒரு சமூகம், அப்படிப்பட்ட சமூகத்திலேயே தன் தலைவன் ஒழுக்கமாக இருக்க வேண்டும், தன் தலைவன் குடும்பத்தோடு இருக்க வேண்டும், தன் தலைவன் குடும்பத்தை சரியாக பார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா குடும்பத்தை சரியாக பார்த்தா தான் அவன் நாட்டை சரியாக பார்ப்பான். குடும்பத்தில் மனைவியை பிள்ளைகளை கதற விட்டுட்டு அவர்களுக்கு வெல்ஃபேர் பண்ணாதவன், அவர்களை பற்றி கவலைப்படாதவன், அவர்களுக்கு இரக்கம் காட்டாதவன் நாட்டு மக்களுக்கு எப்படி இரக்கம் காட்டுவான் அப்படிங்கிற கேள்வியை அமெரிக்கா எழுப்புது. தமிழ்நாட்டிலையும் அப்படி தான் இருந்துச்சு. சொல்லப்போனால் அவர்களோடு ஒப்பிடும்போது நாம் மிகப்பெரிய நாகரிக சமூகம், இந்த ஒருவனுக்கு ஒருத்திங்கிற கோட்பாட்டோடு வாழக்கூடிய சமூகம், அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு கலாச்சாரத்தோடு வாழக்கூடிய சமூகம், குடும்ப உறவுகளுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு சமூகம் தமிழ் சமூகம். ஒரு காலத்தில் பொது வாழ்க்கையில் யார் இருந்தான்னு பார்த்தா வ.உ. சிதம்பரனார். சுய வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் மிக ஒழுக்கமாக இருந்தார். அதனால் பொது வாழ்க்கையில் அவர் அங்கீகரிக்கப்பட்டார். பாரதி சுய வாழ்க்கையில் மிக ஒழுக்கமாக இருந்தார். அதனால் பொது வாழ்க்கையில் அங்கீகரிக்கப்பட்டார். செல்லம்மா தவிர வேற பெண்ணை பார்த்தே கிடையாது. அதுக்கு பிறகு முத்துராமலிங்க தேவர், காமராஜர் 2 பேரும் வேற எக்ஸ்ட்ரீமாக இருந்தாலும் கூட 2 பேருமே திருமணமே வேணாம். ஏன்னா பொது வாழ்க்கையில் ஒருவேளை திருமணத்தை முடிச்சுட்டா அதை வைத்து ஏதாவது விமர்சனம் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு காமராஜரும், அவர் துறவரம் பூண்டு ஐயா முத்துராமலிங்க தேவர் திருமணம் வேண்டாம்னோ இவர். காமராஜர் சுதந்திரம் அடைஞ்ச பிறகு திருமணம் நினைச்சிருக்காரு. வயசாயிருச்சு, சுதந்திரம் அடைவதற்கு கிடைக்கும் போது இனிமேல் யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டான், இனிமேல் பொண்ணை கட்டி ஒரு வாழ்க்கையை வேஸ்ட் பண்ண வேண்டாம், யாராவது விமர்சனம் வரும், இத்தனை வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி விமர்சனம் வரும்னு சொல்லி நாட்டுக்காக தியாகம் பண்ணிடுறார். அப்படித்தான் அப்துல் கலாமும் தியாகம் பண்ணார். அப்படி நாட்டுக்காக திருமணமே பண்ணிக்கொள்ளாமல் அதில் விமர்சனம் வந்துடக்கூடாதுன்னு வாழ்ந்த தலைவர்கள் இருந்தாங்க. அப்படித்தான் கக்கன் இருந்தார், அப்படிதான் சிங்காரவேலர் இருந்தார். இப்படி பல்வேறு தலைவர்களை அடிக்கொண்டே போகலாம். அன்னைக்கு பொது வாழ்க்கையில் இருந்த எல்லோருமே மிக 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 சுய வாழ்க்கையிலையும் நேர்மையாக ஒழுக்கமாக ஒருவனுக்கு ஒருத்திங்கிற கோட்பாடோடு தங்கள் குடும்பத்தை காத்தார்கள். சரி, அதுக்கு பிறகு வந்தவர்கள் நார்மலைஸ் பண்ணாங்க. அறிஞர் அண்ணாதுரைட்ட போய் ஒரு கேள்வி கேட்கப்படுது, உங்களுக்கும் நடிகை பானுமதிக்கும் தொடர்பாக அப்படின்னு. பானுமதி ஒன்றும் படிதாண்டா பத்தினியும் கிடையாது, நான் ஒன்றும் முற்றும் திறந்த முனிவனும் கிடையாது. அன்னைக்கு தான் அதை கொண்டாட போய் தான் இன்னைக்கு விஜய் போன்றவர்கள் இதை நார்மலைஸ் பண்ணுறாங்க. அன்னைக்கு என்னுடைய தாத்தனும் பாட்டனும் எதிர்த்து கேள்வி கேட்டிருந்தேன், என்னங்க அப்படி பேசுறீங்க. ஆனால் அதில் என்ன லாஜிக் இருந்துச்சு அப்படின்னா, அறிஞர் அண்ணாவுக்கு இந்த மாதிரி இருந்திருக்கலாம், அது அவரே சொல்கிறாரு. அதுக்கு பிறகு கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு ஒரு மனைவி இறந்துட்டாங்க, அப்புறம் திருமணம் செய்கிறாரு, அப்புறம் இன்னொரு மனைவியை திருமணம் செஞ்சுக்கிறாரு. ஒரு மனைவி ஒரு துணைவி, ராஜாத்தி அம்மாள் அவர்களும் தயாளம்மாள் அவர்களும். ஆனால் எந்த இடத்துலையும் ராஜாத்தி அம்மாளோ தயாளம்மாளோ கலைஞர் கருணாநிதி எங்களை எமோஷனலாக டேமேஜ் பண்ணார், எங்களை பிசிக்கலாக டேமேஜ் பண்ணார், எங்களுக்கு பணம் தரலை அப்படின்னு சொன்னது கிடையாது. குடும்பத்தோடு மிகப்பெரிய பாண்டிங்கோட ஐயா கலைஞர் கருணாநிதி இருந்தார். அவர் மீது விமர்சனம் உண்டு, ஆனால் குடும்பத்தோட சொல்லப்போனால் பிள்ளைங்களோட பயங்கர அட்டாச்சாக இருந்தார். ஸ்டாலின் மீது, கனிமொழி மீது, செல்வி அவர்கள் மீது, அழகிரி அவர்கள் மீது, எல்லார் மீதையும். கடைசியில் அரசியல் ரீதியான அழகிரிக்கும் ஸ்டாலினுக்கும் மோதல் ஏற்பட்டுச்சு, அது வேற. ஆனால் ஆரம்பத்தில் எல்லார் மேலேயும் பயங்கர பாண்டிங்காக இருந்தது. சொல்லணும்னா அவர் நல்ல குடும்ப தலைவர்னு சொல்லலாம். தமிழில் தலைவர் நல்ல மிகச்சிறந்த குடும்ப தலைவர். ஏன்னா அந்த குடும்பத்துக்காகவே உழைச்ச, அந்த குடும்பத்துக்காகவே எல்லாம் பண்ணவர். அப்போ அந்த குடும்பத்தோட பெரிய எமோஷனல் அட்டாச்சாக இருந்தார். அப்படி தான் எம்ஜிஆர் அவர்களுக்கு குழந்தை கிடையாது, ஆனால் ஜானகியோட உறவினர்களை தன் குழந்தையாக பாவிச்சார். அவர் மீது விமர்சனம் உண்டு, ஜெயலலிதாவோடு ஒப்பிட்டு விமர்சனம் இருக்கிறது. அது வெளிப்படையாக ஜானகி அம்மாளுக்கும் தெரியும், அதிமுக கட்சிக்காரங்க எல்லாருக்கும் தெரியும், உலகத்துக்கே தெரியும். ஆனால் ஜானகி அம்மாளை எந்த இடத்துலையும் எம்ஜிஆர் விட்டு கொடுக்கல, அம்மையார் ராணியை அண்ணாதுரை விட்டு கொடுக்கல, தயாளம்மாளை ஐயா கலைஞர் கருணாநிதி விட்டு கொடுக்கல, யாரும் யாரையும் விட்டு கொடுக்கல, யாரும் யார் மீதும்
விவாகரத்து கேட்டு வழக்கு போல நீதிமன்றத்துக்கு போல எங்களை வந்து டேமேஜ் பண்ணிட்டாரு, எங்களை பிசிக்கலாக டேமேஜ் பண்ணிட்டாரு, எங்களுக்கு பணம் தரலை, அவர் திருமணம் கடந்த உறவில் இருக்காரு அப்படிங்கிற வார்த்தையை யாரும் பதிவு பண்ணலை. ஆனாலும் அவர்கள் மீது விமர்சனம் இருக்குது. இப்படி பொது வாழ்க்கையில் இருந்துக்கிட்டு நீங்களாம் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படிங்கிற கேள்வியை நாமளும் கேட்டிருக்கோம், பல பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே நடந்தது தலைகீழ வேற. எவனோ ஒருத்தன் சொல்லியிருக்கிறான், 2 பொண்டாட்டி கட்டுனா தமிழ்நாட்டை ஆண்டலாம் அப்படின்னு எவனோ ஜோசியக்காரன் சொல்லிட்டான் போல இருக்கு. அதனால் இவர் இப்படி இறங்கிட்டாரா அப்படிங்கிறது அவர் மனைவின் பாயிண்ட் ஆஃப் தான் கேட்குறேன். இப்போ கூட அவர் தரப்புலேயும் ஒரு நியாயம் இருக்கு, இன்னும் வைக்கலை, அவர் வாயை திறந்தால் தான் தெரியும். அவங்க மனைவி சொல்கிறத வச்சு சொல்ல திருமணம் கடந்த உறவில் இவங்க இருக்காருன்னு. அப்போ ஏற்கனவே எத்தனையோ விவாகரத்து வழக்கல் இருக்க, அதையெல்லாம் பேசாதது ஏன் விஜயை மட்டும் பேசணும்? இப்போ சமீபத்தில் ஜெயம் ரவி அவர்களுடைய மனைவியிடமிருந்து ஜெயம் ரவி விவாகரத்து கேட்குறாரு. அவங்க மனைவி கேட்கல. ஜெயம் ரவியோடைய மனைவி கூட வாழ முடியலை, அவங்க மாமியார் பொருளாதார ரீதியாக என்னை முடக்கிறாரு அப்படின்னு சொல்ல குற்றச்சாட்டை ஜெயம் ரவி வச்சு அவர் வந்து வெளியேற துடிக்கிறாரு. அப்போ அவருடைய மனைவி தரப்புல இருந்து இல்லை, அவர் திருமணம் கடந்த சில உறவில் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. திருமணம் கடந்த உறவில் வந்து அவர் இருக்காரு, அப்படி யார் ஜெயம் ரவி இருக்காருன்னு சொல்லி மனைவி குற்றச்சாட்டுறாங்க. ஆமாம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு ஒரு பாடகியோடு ஒரு வெளியே வந்துடுறாரு, உடச்சிட்டு ஓப்பனாக வெளியே வந்துடுறாரு. அதே போல் ஒரு பட்டு சட்டை போட்டுக்கிட்டு ஜோடியாக காரில் வந்து இறங்கி வேல்ஸ் குடும்பத்தாருடைய திருமணத்துக்கு, இங்கே ஏஜிஎஸ் திருமணம், அது வேல்ஸ் திருமணம், அங்கே ஜெயம் ரவி கனிஷா, இங்கே விஜய் திரிஷா. அப்போது இறங்கி போயிடுறாப்புல. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அவருடைய மனைவி திருமணம் கடந்த உறவில் ஒரு நடிகையோடு இருக்காரு அப்படிங்கிறது யாருக்கு தெரியுது? ஆர்த்திக்கு தெரியுது. ஆனால் ஆர்த்தி விவாகரத்து கேட்கல. என் பிள்ளைகளின் எதிர்காலம் கருதி நான் ரவியோடு சேர்ந்து வாழ விரும்புகிறேன்னு சொன்னாங்க. அவங்க ரவியை வெறுக்கலை, ரவி எங்களை எமோஷனலாக டேமேஜ் பண்ணிட்டாரு, ரவி எங்களை இப்படி பண்ணிட்டாரு அப்படிலாம் சொல்லலை. அவங்க பிள்ளையோட திருமணம் இதுக்கு வரல, சின்ன குற்றச்சாட்டு சொன்னாங்க வழிய, மற்றபடி இந்த மாதிரி சங்கீதா அவர்கள் வைத்தது போல கடும் குற்றச்சாட்டுகளை ரவி அவர்கள் மீது வைக்கலை. சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர் வந்து திருமணம் கடந்த உறவில் இருக்கார் அப்படின்னு செய்திகள் பரவலாக பேசப்படுது. அப்போது கூட அவருடைய மனைவி, என் கணவர் திருமணம் கடந்த உறவு இருந்தார், உண்மைதான், அவர் ஏதோ தவறி போயிட்டார், ஆனால் என் பிள்ளைகளுக்காகவும் எனக்காகவும் என்னுடைய கணவன் எனக்கு தேவைன்னாங்க. அவங்க விவாகரத்து கேட்கல. இங்கே மாதம்பட்டி ரங்கராஜ் மனைவியோ ஜெயம் ரவியோடைய மனைவியோ இங்கே விவாகரத்து கேட்கல. சொல்லப்போனால் சூப்பர் ஸ்டார்களுடைய மகள் ஐஸ்வர்யா, நடிகர் தனுஷ் பரஸ்பர சம்மதத்தோடு விவாகரத்து கேட்குறாங்க. 2 பேர் விவாகரத்து கேட்டாலும் 2 பேருமே அந்த குழந்தைகளோட பாண்டியில் இருக்காங்க. ஐஸ்வர்யாவும் குழந்தைகளோட பாண்டியில், அவங்க நிகழ்ச்சியில் குழந்தை கலந்து கொள்ளுது, தனுஷுடைய நிகழ்ச்சியிலும் குழந்தை கலந்து கொள்ளுது. 2 பேரும் குழந்தைகளை டேக்கர் பண்ணிக்கிறாங்க. குழந்தைங்க மேலே தனுஷ் எமோஷனலாக பாண்டாக இருக்காரு, குழந்தைகளை விட்டு கொடுக்கவே இல்லை. அப்போ இந்த சம்பவத்தையும் நம்ம ஒப்பிடவே முடியாது. இதில் நம்ம பேசுவது என்பது, இப்போ நீங்கள் ஐஸ்வர்யா தனுஷ் விஷயத்தில் பேசும்போது தனிப்பட்ட வாழ்க்கை, மாதம்பட்டி ரங்கராஜ் விஷயத்தில் பேசுவதும் தனிப்பட்ட வாழ்க்கை, அதே போல் ஜெயம் ரவி விஷயத்தில் பேசுவதும் தனிப்பட்ட வாழ்க்கை. ஏன்னா அவங்கெல்லாம் தன் கணவனை விட்டு கொடுக்கவே இல்லை, தன் கணவன் மீது எந்த குற்றச்சாட்டு, ஈவன் வந்து ஐஸ்வர்யா அவர்கள் தனுஷும் விவாகரத்து எண்டிங் ஸ்டேஜில் இருக்குது. ஆனாலும் ஒரு வார்த்தை தனுஷ் ஐஸ்வர்யா குறித்தோ ஐஸ்வர்யா தனுஷ் குறித்தோ பேசவே இல்லை. பேசாத போது நாம் உள்ளே போய் உருந்து எதனால் தனுஷ்ட விவசாயத்துக்குறாங்க, தனுஷுக்கும் அவருக்கும் தொடர்பா, ஐஸ்வர்யா ஏன் இப்படி பண்ணுறாங்க, ரஜினி கேட்க மாட்டாரா அப்படின்னு பேசினா அது அடிப்படை அயோக்கியத்தனம். ஆனால் இங்கே என் கணவனால் நான் 5 ஆண்டு காலமாக பாதிக்கப்பட்டிருக்கேன். எந்த கணவனால்? 27 ஆண்டுகள் ஒன்றாக வாழ்ந்த, காதல் திருமணம் செய்து கைபிடித்த 2 பிள்ளைகளை பெற்றெடுத்த கணவனால் ஒரே வீட்டுக்குள்ள இருந்தோம் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லி ஒரு பெண்ணு நீதிமன்றத்தின் படிக்கட்டை ஏறி போயிருக்கிறா. வெட்கமே இல்லாம, கூச்சமே இல்லாம, மனசாட்சியே இல்லாம அந்த பெண்ணை திமுக இயக்குது. அந்த பெண்ணு பணம் வாங்கிட்டு பேசுறா, இப்பதான் பேசுவாங்களா, தேர்தல் முடிஞ்சு பேச மாட்டாங்களா, 3 மாசத்துக்கு பின்னாடி பேச மாட்டாங்களா என்று முரட்டுத்தனமாக முட்டு கொடுத்த இந்த கூட்டம் இப்ப சொல்றான். இப்படி விவாகரத்து கேட்ட யாருமே தனவனை பற்றி குற்றம் சாட்டாத சூழ்நிலையில் சங்கீதா அவர்கள் நீதிமன்றத்தில் சென்று என் கணவர் என்னை பிசிக்கலாக மென்டலாக டார்ச்சர் பண்ணியிருக்காரு, எனக்கு தெரிந்தும் பல முறை எச்சரித்தும் அதை பற்றி கவலைப்படாமல் இந்த செய்திகள் வரும்போதெல்லாம் நானும் என் குழந்தைகளும், அந்த பிள்ளைங்களுடைய நிலைமை நினைச்சு பார்க்க கஷ்டமாக இருக்குது, நானும் என் பிள்ளைகளும் மனதளவில் பாதிக்கப்படுகிறோம் என்பதை தெரிந்தும் பல முறை தொடர்ச்சியாக கண்டித்தும் இது பண்ணிக்கொண்டிருந்தார் என்று மனைவி குற்றச்சாட்டாங்க. என்ன அர்த்தம்னா, அவர் ஒரு அருவருக்கு தக்க சக்தி, ஒரு தீய சக்தி, ஒரு சைக்கோ மணலில் பண்ணாருன்னு சொல்லி சங்கீதா சொல்கிறாங்க. இவர் திமுகவை தீய சக்திங்கிறாரு.
திமுக தீய சக்தி, அதை வீழ்த்தினால தான் முடியுங்கிறாரு. ஆனால் சங்கீதா சொல்கிறாங்க விஜயே ஒரு தீய சக்தி. எல்லாரும் டைவர்ஸ் கேட்கும்போது அந்த மனைவிகள் வந்து டைவர்ஸ் கொடுக்க விரும்பலை, என் கணவனோட சேர்ந்து வாழ விரும்புகிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே தயவு செய்து இவன்ட்டு வந்து என்னை அத்து விட்டுருங்க சாமி, இவன் கூட என்னால் வாழ முடியாது, 25 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கை வேஸ்ட்டு, இதுக்கு மேலாவது என் பிள்ளைகளுக்காக நான் வாழ விரும்புகிறேன்னு சொல்லி ஒரு பொண்ணு நிற்கிறாங்க. அந்த பொண்ணு சொல்லுது இவர் ஒரு தீய சக்தி என்று. திமுக தீய சக்தி தான், ஆனால் அதை வீழ்த்துவதற்கு இந்த தீய சக்தியை வச்சு முடியாது என்பதுதான் நம்முடைய கருத்து. எனக்கு விஜய் அவர்களை விட இன்னும் சில பேர் இதை நார்மலைஸ் பண்ண விரும்புகிறான். அங்கே மனைவி பிள்ளைகள் கதறிக்கொண்டிருக்காங்கன்னு தெரியும், இதனால தான் அவங்க கதறாங்கன்னு எல்லாரும் தெரியும். இப்பவும் சொல்கிறான் அவங்க நண்பர்களாக இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. அவங்க 5 படங்கள் தொடர்ச்சியாக நடிச்சிருக்காங்க, அவங்க கில்லி படத்துலேருந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. இன்னும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குல்ல அண்ணா, இன்னும் நான் உன்னை நம்புகிறேண்ணா, நீ மீண்டு வந்துருண்ணா. உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணை கட்டி கொடுத்து அந்த பொண்ணை கட்டி கொடுத்த மாப்பிள்ளை இந்த மாதிரி வெளியே பொது வெளியில் சர்வசாதாரணமாக யாரையோ கூட்டிக்கிட்டு திரிஞ்சா, தேவதை மாதிரி வீட்டில் பொண்ணு இருக்கும்போது ஏதோ ஒரு தெருப்பொறிக்க கூட திரிஞ்சா உங்களுக்கு எப்படி இருக்கும்? வலிக்குமா வலிக்காதா? விஜயனுடைய பெண் ரசிகைகள் உண்மையிலே சில பெண்கள் உணர்ச்சி வசப்பட்டு சுயமரியாதையோடு குறைந்தபட்ச ஒழுக்கத்தோடு குறைந்தபட்ச தமிழர் அறத்தோடு கேள்வியில் கேட்டிருக்காங்க. ஆனால் இன்னும் பல பேர் விஜய் செய்கிற இந்த செயலை நார்மலைஸ் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவன் செய்கிறது ஒரு சைக்கோத்தனம்னு உங்களுக்கு யாருக்கும் தெரியலையா? அவன் செய்கிறது ஒரு அயோக்கியத்தனம்னு யாருக்கும் உங்களுக்கு தெரியலையா? யோ, அவன் சாதாரண ஆளாக இருந்தால் ஒரு மாவட்டத்தில் இருந்தால் இங்கே யாரும் கேட்க போகிறது கிடையாது. அவன் ஒரு நடிகனாக மட்டுமே இருந்தாலும் யாருங்க கேட்க போகிறது கிடையாது. அவன் ஒரு கட்சியினுடைய தலைவன். நாளைக்கு தமிழ்நாட்டில் எம்எல்ஏவாகவோ எம்பியாகவோ வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதாகவும், நாளைக்கு முதலமைச்சராகவும் முடியும் 30 விழுக்காடு 35 விழுக்காடுன்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவன். வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்காரு, கிட்டத்தட்ட 2.5 கோடி வாக்காளர்கள், 2.5 கோடி ரேஷன் கார்டு, 2 கோடி வீடுகளில் ஒரு வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்காரு, அப்புறம் 2 கோடி விஜய் இருக்காரு, அப்படின்னா 2 கோடி பேருக்கான தலைவன் சொல்ற ஆள் அவரு. 1 கோடி உறுப்பினருக்குன்னு சொல்றாங்க. 1 கோடி உறுப்பினர் வச்சுக்குவோம், 1 கோடி உறுப்பினருக்கு தலைவர் அவரு. அப்ப அந்த 1 கோடி உறுப்பினர் ஆணோ பெண்ணோ, ஆம்பளையோ பொம்பளையோ, வயசானவனோ சின்னவனோ, அத்தனை பேருக்குமான தலைவர் அவர் தானே. அந்த 1 கோடி பேரும் எப்படி செயல்படணும், எப்படி நடக்கணும், தலைவன் எவ்வளியோ தொண்டன் அவளி, தலைவன் எவ்வளியோ மக்கள் அவளி, அந்த 1 கோடி பேரும் எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கு சான்றாக ரோல் மாடலாக இருக்க வேண்டியவர் யாரு? விஜய். அவர் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு நடவடிக்கையும் அவன் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவர் படத்தை பார்த்து வளர்ந்தவன், அவருடைய குடும்பத்தை பார்த்து எல்லாத்தையும் பார்த்து வளர்ந்த ஒரு தலைமுறை இருக்கு. 2004க்கு பிறகு பிறந்த தலைமுறை தான் பெரும்பாலும் தாவேக்கால இருக்கிறான். அவனை வழிநடத்த வேண்டிய இடத்துக்கு ஒருத்தர் இப்படிப்பட்ட விமர்சனம் வந்திருக்கிறது. நீதிமன்றத்தை நாடி மனைவி சங்கீதா போயிருக்காங்க. அப்ப என்ன பண்ணிருக்கணும்? நீ என்ன பண்ணிருக்கணும்? அது நீதிமன்றத்தில் இருக்கிறதுக்கு நீதிமன்றத்திலே பதில் சொல்லலாம், வெளியே சொல்லணும் அவசியம் இல்லை. அந்த நேரத்தில் திமிர் எடுத்து நான் ஆம்பளை, என்னை யார் கட்டுப்படுத்த முடியும்? நீ ஒரு பொம்பளை, நீ கோர்ட்டுக்கு போவான்னா நான் ஆம்பளை, நீ எதை சொன்னையோ அதை செஞ்சு காட்டுறேன். அந்த திமிரை தவிர வேற ஒன்றும் கிடையாதுங்க. வேற அது மட்டும்தான். நீயே போற, நான் எவ்வளோ பெரிய நடிகன், நான் எவ்வளோ பெரிய ஆள், உனக்கு நான் வாழ்க்கை கொடுத்தேன், நான் எவ்வளோ பெரிய ஆள், நான் எவ்வளோ பெரிய கேரியரோட உச்சத்தில் இருக்கிறேன், என் தொண்டை எனக்கு என்னென்ன பண்ணுவான். 41 பேர் துள்ள துடிக்க சாகும்போதே எனக்கு முட்டு கொடுத்தவன், நான் என் படம் எந்த படத்துக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் எனக்கு முட்டு கொடுத்து நிற்கிறவன், நான் ஜெயலலிதாட்ட போய் கையை கட்டி நின்னாலும், நான் எடப்பாடி போய் கையை கட்டி நின்னாலும், நான் பிஜேபி பற்றி பேசாமல் இருந்தாலும் எனக்கு முட்டு கொடுத்து நிற்கிறவன். நான் திமுகவுக்கு ஓட்டு போடுவேன், திமுக ஓட்டு போடுவான். நான் எனக்கு ஓட்டு போட சொன்னா எனக்கு ஓட்டு போடுவான். நான் அதிமுக கூட்டணிக்கு போகிறதா இருந்தால் அதிமுக பேசாமல் இருப்பான். நான் காங்கிரஸ் கூட்டணிக்கு போகிறத விரும்புனா காங்கிரஸை பேசாமல் இருப்பான். நான் யாரு கூடயும் தனிச்சு நிற்கிறேன்னா எல்லாரையும் திட்டுவான். நான் நாம் தமிழருக்கு கொஞ்சம் சாதகமாக இருந்தால் அவங்களுக்கு ஆதரவாக இருப்பான். நான் நாம் தமிழருக்கு எதிராக இருந்தால் அவங்கள திட்டுவான். இப்படி எல்லா பக்கமும் எனக்காக முட்டு கொடுத்துக்கிற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரசிகர்களும் தொண்டர்களும் இருக்கும்போது நீ கோர்ட்டுக்கு போவ, நான் நடிகையோட போகக்கூடாதா அப்படிங்கிற திமிரை தவிர விஜய்க்கு வேற எதுவுமே இல்லை. தன் மனைவியை பழிவாங்குவதா நினச்சிக்கிட்டு ஒரு தவறான முன் உதாரணமாக விஜய் மாறி இருக்காரு. விஜய் கலைஞர் ரோல் மாடல்னாரு, பெரியார கொள்கை தலைவர்னாரு. எனக்கு அப்போ புரியலை, இப்போ புரியுது. ஏன் இவர் அவரை எந்த விஷயத்தில் உங்களை அவர் ஈர்த்தாரு அப்படின்னு பார்த்தா, இவர் அவங்களெல்லாம் பண்ணது போல இவர் பண்ணுனா சரின்னு நினச்சிருக்காரு. அவங்கெல்லாம் குடும்பத்தை பார்த்து கொண்டு ஏதோ பண்ணாங்க.
குடும்பமாக அவங்க இருந்தாங்க, இன்றைக்கும் குடும்பமாக இருக்காங்க. அதனால் அதை யாரும் கேள்வி கேட்க முடியாத நிலைமைக்கு இருந்தாங்க. அவங்க அண்ணாதுரை அவர்கள் வந்து ராணி அம்மையார் மீது மிகப்பெரிய பாசம் இருந்திருக்காரு, பிள்ளைகள் மூலியம் அவ்வளோ ஈர்ப்பாக இருந்திருக்காரு. அதனால் அவர் மீதான தனிப்பட்ட வாழ்க்கையில் யாருமே உள்ளே நுழைய முடியலை. நீங்கள் அப்படி இருந்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் யார் கூட எங்கே எப்படி போனாலும் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. இது வந்து முதல் முறையெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏற்கனவே வெளிநாட்டுக்கு டூர் போனாங்க, யாரும் கண்டுக்கலை. இன்னொரு நடிகையோட திருமணத்துக்கு கோவாவுக்கு போனார். அப்போல்லாம் நானும் அதை பேசியதே அவமானம்னு சொல்லி நான் அதை கண்டித்தேன். அப்போ யாரா அதெல்லாம் எடுத்து போட்டதுன்னு சொல்லி கண்டித்தோம். ஏன்னா அவர் குடும்பத்தோடு இருக்கார். ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கலாம், பார்ட்டிக்கு போயிருக்கலாம், சாதாரணமாக சந்திக்கலாம். ஒரு ஃபங்க்ஷனில் சந்திக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, அப்படி தான் நம்ம நினச்சோம். ஆனால் இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு வந்து அது இவங்க தான் உலகத்துக்கே தெரிஞ்ச பிறகும் நான் பண்ணுவேன், நீ எனக்கு முட்டுக்கொடுன்னு சொல்வது என்பது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். விஜய்ன்ற நபர் எவ்வளவு தப்பான ஆள் அப்படிங்கிறதுக்கு ஒரு 4-5 சந்திப்பு நடத்தினார்ல. விக்ரவாணி மாநாட்டம் எடுத்துக்கோ. நீங்கள் எனக்கு செஞ்ச உதவிக்கு என் தோலை செருப்பாக தச்சு போட்டால் கூட அந்த இதை தீர்க்க முடியாதுன்னாரு. தமிழ்நாட்டு அரசியலில் இப்படி யாராவது ஒரு தலைவர் பேசியிருக்காரான்னு பார்த்தா இல்லவே இல்லை. ஏன் இப்படி இந்த ஆள் பேசுகிறான் அப்படின்னா, எமோஷ்னலாக எல்லாரும் இருக்கிறான். என் தோல் இருக்குங்க, இந்த தோலை அறுத்து செருப்பாக தச்சுனா செத்து போயிடுவேன். தோலை அறுத்து போட்டு செருப்பாக தச்சு போட்டால் கூட அந்த இதை தீர்க்க முடியாது, கடனை தீர்க்க முடியாதுன்றாப்புல. இங்கே வந்து இது சென்சிபிளான சென்டிமெண்ட்டான அட்டாச்மெண்ட்டுங்கிறாப்புல ஒரு கூட்டத்தில். ஒரு இடத்துல பார்த்தா எனக்கு இது எலெக்ஷனில் இது எமோஷன்றாப்புல. உங்களோட உறவு என்பது உடலும் உயிரும் ஒன்றுதுன்றாப்புல. யார் கூட போஸ்டர் ஒட்டி டிவிக்கேன்னு கத்தி, தளபதின்னு கத்தி, பனைமரத்திலையும் தென்னை மரத்திலையும் ஜென்ரேட்டர் மேலையும் ஏறக்கூடிய இந்த ரசிகன் வந்து அந்த இவன் தோலை தச்சு அவருக்கு செருப்பாக மாட்டணுமா? இது எமோஷனல் கிடையாது, எலெக்ஷன் கிடையாது, எமோஷனலா இது உடலும் உயிரும் மாதிரியான், இது சென்சிபிளான சென்டிமெண்டானயா. 27 வருஷம் இவருக்கு சமைச்சு போட்டு இவர் கூட வாழ்ந்து இவர்கிட்ட இருந்து பிள்ளையை பெற்று 2 பிள்ளையை வளர்த்தெடுத்து எல்லாமாவும் இருந்த அந்த மனைவி எமோஷனலாக டேமேஜ் ஆகி நிற்கிது. ஆனால் போஸ்டர் ஓட்டவனை பார்த்து சொல்கிறான், நீ எனக்கு எமோஷனலானவன், என் உடம்பு தோலை தச்சு உனக்கு செருப்பாக போடணும்னு. இங்கே உடம்பு தோலை தச்சு செருப்பாக போடுறது இருக்கட்டும், இதை மனைவிட்ட சொல்லியிருந்தா, இதை பிள்ளைகள்கிட்ட சொல்லியிருந்தா, இங்கே காலில் விழுறவன் அங்கே காலில் விழுந்துருக்கலாம்ல. அதை சரி பண்ண முடியல. இவர் வந்து இங்கே எமோஷனலாக பண்ண போகிறேன், நான் கனெக்ட் ஆகிட்டேன், நான் உடலும் உயிர் மாதிரி, நான் வந்து ரத்தமும் சதையும் மாதிரி, இது சென்சிபிளான கூட்டம். ஏம்மா என்னம்மா இதெல்லாம் இல்லாமல் சென்சிபிளான கூட்டம்னு அங்கே சொல்லியிருக்க வேண்டியதானே. அங்கே சொல்ல முடியாத ஒருத்தன், அதை காப்பாற்ற முடியாத ஒருத்தன், அந்த குடும்ப வாழ்க்கையை தக்க வைத்து கொள்ள முடியாத ஒருத்தன் தக்க வச்சு கூட விட வேண்டாம். காயம்புற்று இப்படி நிற்கும்போது இன்னும் காயப்படுத்தாத மாதிரியான சம்பவத்தை செய்யாமலாவது தவிர்த்துட்டு போயிருக்கலாம். அதை தொடர்ச்சியாக செய்து அங்கே ஒரு பெண்ணும் ஒரு குடும்பமும் பரிதவிச்சு நிற்கும்போது இங்கே மக்கள்கிட்ட வந்து இது எமோஷ்னல், இது சென்டிமெண்ட்டு, இது சென்சிபிள்னு சொல்கிறானா, இது முழுக்க நடிப்பு. இதை பல பேர் என்ன சொல்கிறான், இது கட்ஸுங்கிறான். சரி, இது கட்ஸு அப்படின்னா மனைவிக்கு எதிராக ஒரு நடிகையை கூட்டு கொண்டு திருமணத்துக்கு வருவது கட்ஸு அப்படின்னா 41 பேர் சாகும்போது கொடுங்க போயிருந்தானா? 41 பேர் சாகும்போது எங்கடா அந்த போச்சு கட்ஸு? எங்கே போச்சு அந்த தைரியம்? அன்னைக்கு வந்திருக்க வேண்டியதானே. இன்னைக்கு வந்து பல பேருடைய வாயை வந்து அடைப்பதற்காக கட்ஸோடு வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்ரி ஒன் மவுத் சட்ஸ் விஜய்ஸ் கட்ஸ் அப்படின்னு போடுறாங்கல்ல. அன்னைக்கு எல்லாரும் பேசுனாங்கல்ல கரூர் சம்பவத்தின் போது. ஏன் அப்பா கட்ஸோட போய் நிற்கலை? ஊரே பேசியது, அத்தனை அரசு கட்சியும் பேசும்போது அமைதியாக இருந்து விட்டு பயந்து கோழைத்தனமாக ஓடி போயிட்டு மனைவிக்கு எதிராக மட்டும் கட்சி வருது. வீட்டுக்குள்ள புலி, வெளியே எலி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.